கண்டினியூ பண்ணுதா ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரே கடலாம் நிறையா இருந்தது. சரி வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் இல்லைங்க. கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. ஸ்கூல் தான் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த பக்கம். சரியில்ல கொடுங்க அப்படியே பார்ப்போம். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அட்மாஸ்பியரோட இந்த இதில் வந்து ஒரு வீட்டை கட்டிட்டு சூப்பராக இருக்கும். நல்லதா ஸ்கூல் பேரே ஹை ரேஞ்ச் ஸ்கூலு. அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாதா? அதை நம்ம பிளாக்ல சொல்கிறோம்டா. அவனை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்கிறோம். சொல்லி பிளாக்ல சொல்கிறோம். அதையும் சொன்னோம். உன் பேர் என்ன? முத்தண்ணா, முத்துக்குமாரா? இன்னைக்கு டிரைவிங் வந்து தலையாக ஓட்டுறான். வக்கீரண்டா பெரிய ஆப்பான்ற மாதிரி மாட்டவே இல்லைப்பா. அதுக்கப்புறம் கண்ணுல எப்படி ஆயிட்டான். பெட்ரோல் எப்போ கீழே நீட்டு போட்டலாமாடா? தமிழ்நாடு வந்து ஆஃப் டேங்க் இருக்கு. கட்டக்குங்கிறாமல எப்படி மைலேஜ் எவ்வளோ விடுது? 17.4. அதுக்கு மேலே கொடுக்க முடியுது. நல்ல மைலேஜ். நல்ல மைலேஜ். அருமையான வியூங்க, சூப்பராக இருக்குது. சரி கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக பிளாக் பண்ணுறேன். அடுத்த வியூ பாயிண்ட் நெருங்கிறப்ப பிளாக் பண்ணுறேன். தேங்க்யூ. எத்தனை கிலோமீட்டர்? கேமரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சான்ஸே இல்லைங்க, செம்ம வியூங்க. மாட்டுப்பட்டி 1 கிலோமீட்டர் தான். ஐயா மாட்டுப்பட்டி டேம் 1 கிலோமீட்டர். டேம் இண்டோ ஸ்விஸ் ப்ராஜெக்ட் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மாட்டுப்பட்டி இது வாங்கிட்டு போமா? அரகுல வாங்கிக்கலாம். மாட்டுப்பட்டி டேம் வரப்போகுது. இல்லை இங்கே டேம் வரப்போகுது. இப்போ இன்னொரு 800 மீட்டரில் இருக்குது. லெஃப்ட் சைடில் தான். அடாடா செம்ம வியூடா, வாய்ப்பில்லை. வாடா சூப்பராக இருக்கு, சரியான வியூ. குறுக்க அந்த கௌசிக்கு வந்த மாதிரின்ற நியர்பை மாட்டுப்பட்டி டேம். ஜீப்பு ஆட்டோலாம் குறுக்க வந்துட்டு தாங்க இருக்கு. இங்கிட்ட ஒரு எக்கோ பாயிண்ட் இருக்கா? இதான் நேற்று பார்த்துட்டாங்க. எட்டி பார்த்துட்டாமா? என்ன சொல்றீங்க? இங்கெல்லாம் இங்கே வரவே விடாமா? வாவ், சூப்பர் டேம்டா. In 300 meters, your destination will be on the left. உள்ள போலாமா? இதான் மாட்டுப்பட்டி டேம். இந்த பக்கத்து மாட்டுப்பட்டி டேமுங்க. மாட்டுப்பட்டி டேமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். டேமுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே என்னன்னா எல்லா டேமும் ஒரே மாதிரியே இருக்கு. நேற்று ஒரு டேம் வந்தோம், அதுவும் அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. டேமும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால நேரம் போயிடலாம். Your destination is on the left. அப்பா என்ன என்னடா பார்த்துட்டு போண்டா, வண்டியை நிறுத்துடா. மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்துட்டோம். கீழே நிற்கிறோம். பானிபூரி இருக்கு. பானிபூரி காலையிலே பானிபூரி. இது உற்சாகம் இருக்கா? அந்த வண்டி ஓரமாக இருக்கா? வருமா இருக்கு, வருமா
இந்த பக்கம் இறங்க முடியல. இப்படி கல்வி படிக்கவா? உன்னால் இறங்க முடியாது இந்த பக்கம். உச்சா அடிச்சு வச்சிருக்கான், அதை எடுத்து நிறுத்திருக்கா. வாடா அங்கே போயிட்டு வரோம், சும்மா ரவுண்ட் அடிச்சு. எங்கே பக்கம்டா? இப்படி போனால் அதில் பார்க்கலாம் போல. இங்கே பார்க்க முடியாதோ சார்? நான் வந்துங்க சார். மாட்டுப்பட்டி டேம். வாட ரவுண்டு இங்கே வாட்டுப்பட்டி டேமை கட்டிட்டோம். அதாவதுங்க வட்டவாடாவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வியூவு வாட்டுப்பட்டி டேம். இப்போ வாட்டுப்பட்டி டேமை வந்து நாங்கள் பார்க்க போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி அதை கிராஸ் பண்ணி தான் வந்தோம். இருந்தாலும் நாங்கள் நின்றுட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். இன்னொன்று இதே வந்து நேற்று ஒரு கைடு அழைச்சிட்டு போனான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 500 ரூபா கைடு. ஒரு 3 இடம் காட்டினாங்க. 3 இடம் காட்டிட்டு ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து அவனுக்கு பிஸ்னஸ் வர இடத்துல போய் நிறுத்தினாங்க. அதாவது என்னடா அது பேர் என்ன சொல்லுவாங்க? நேற்று ஒரு கார்டன் அழைச்சிட்டு போனானே, கைடு ஹோமியோபதியில் வந்து அழைச்சிட்டு போனாங்க. எந்தெந்த மரத்துலேருந்து என்ன மெடிசன் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை மாதிரி அழைச்சிட்டு போனாங்க. அங்கேயே வந்து ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஒரு தைலம் வந்து 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. 2000 4000 5000 அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எல்லாமே கமர்ஷியலாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணால் வர இடம் காட்டுற தெரியாமல் ஜிப்லைனு அந்த ஊஞ்சல் அந்த மாதிரி காட்டுறா. அப்படி ஜிப்லைன்னா எங்களுக்கு போகிற எண்ணமே கிடையாது. எங்களுக்கு வந்து அட்வென்ச்சர்ஸ், நாங்கள் ட்ரக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு நான் ஆஃப் ரோடு அது மாதிரி போகணும்னு எதிர்பார்த்தா இல்லை. ஆனால் அடுத்தது என்ன சொன்னார், ஒரு ஜீப் ரைடு ஒன்று புக் பண்ணி கொடுத்தாரு. சரி, ஜீப் ரைடுக்காக நாங்கள் வந்து சூப்பராக ஆல்ரெடி வாகமானில் ஜீப் ரைடு ஒன்று போனோம். செம்ம சூப்பராக இருந்தது. அது 2வது வேகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜீப் ரைட்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ சரி அவன் என்ன சொன்னால் வாகமானோட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேன்வாஸ் பண்ணி ஜீப் ரைடு புக் பண்ணால் 4000 சொன்னான். 4000 3100 அது வரைக்கும் ஃபைனல் ஆச்சு. சரி, ஃபைனல் ஆனதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி நாங்களும் போயிட்டோம். அவன் பார்த்தா ஒரு 4 இடத்த பக்கத்தில் உள்ள இடத்த சுற்றி காட்டிட்டாங்க. ஒரு ஆஃப் ரோடு எதுவுமே இல்லைங்க. வெரி ஒஸ்ட்டு. எங்களை பயங்கரமாக வந்து லாஸ்ட் டே நிறைய காஸ்ட்டாக. சாரிங்க, திடீர்னு ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கப்புள்ஸ் என்ன பண்ணாங்க, நல்லா இந்த டேமை வேடிக்கை பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு முன்னாடி கரெக்டாக இந்த கேப்பில் வந்து வண்டி இறக்கிட்டு கீழே விழுந்துட்டார். ஒரு ஷோல்டர் லைட்டாக அடி போட்டுட்டு பயங்கரமாக இருக்குது. அது ஓடி போய் நாங்கள் தான் தூக்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க அந்த பக்கம் அப்படியே வியூ அப்படி திருப்பி காட்டு, அப்படி திருப்பி காட்டுற அந்த பக்கம் அந்த பைக்கு தாங்க. என்னது என்ன டேமு? அருமையான வியூங்க. இங்கே காட்டுக்குவோம். சூப்பர் இல்லை? அப்படி இறங்குற மாதிரி இருக்காடா. ஒழுங்காக போகிற தண்ணியை வேற என்னமோ பண்ணி இப்படி பாய வைக்கிறாங்க. இறங்கி கிட்ட போய் பார்க்கலாமா? சூப்பரா இந்த பக்கம் படி இருக்கு. டேமோட பேரு இறங்க முடியாதா அந்த படியா? மாட்டுப்பட்டியா மேட்டுப்பட்டி டேம். வாதான் இங்கே வா, வீடியோ எடுக்கிறியா? ஒழுங்கா ஒரு தண்ணியை ஏன் இப்படி பண்ணுறாங்க? சூப்பர் வியூங்க. டிசைனு சூப்பர் வியூ, நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற அழகே அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப லேசாகுது. அது உத்து பார்த்துட்டே ஒரு மாதிரி தெரியுதா? எங்கள் வீட்டில் பைப்பு ஓசை திறக்காம பாதி கையால் அடிச்சுக்கிட்டா அப்படி தான் தண்ணி வரும். அடப்பா, நான் எவ்வளோ மட்டமாக சொல்கிறேன் பாருங்க. எனக்கு என்னமோ அதை பார்க்க ஒரு மாதிரி எலாபரேட் ஆகி ஒரு மயில் தோகை மாதிரி போய் அடிக்குதுங்க. அவ்வளோ ஃபீலிங்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வீட்டு பைப்பில் கையை விட்டு பிடிச்சா இப்படி தான் போகன்றான். அவனால அப்படி ரீசெண்டாக சொன்னான். இங்கே ஒருத்த பக்கத்தில் உட்காருங்க, அசிங்கமாக பேசுகிறான். அவர் இன்னைக்கு தான் முழு சந்திரமுகியாக மாறுறாரு. கரெக்டாக இந்த படத்தை வைக்கிட்டு போகிறாங்க பாரு, ஒன்றுன்னு விழுது. நல்லா இருக்குங்க, அருமையான வியூங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா? ஓகே, நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். நாங்கள் அடுத்த ஸ்பாட்டில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பாய் பாய். மேட்டுப்பட்டி அதுக்கப்புறம் ஃபிலிம் ஷாட்டிங் பாயிண்ட், அடுத்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். இடையில ஒரு 4 வியூ பாயிண்ட் பார்க்காம விட்டான்னு சொல்கிறேன். அப்படி என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்கு? ஃப்ளவர் கார்டனு அது பார்த்தோம். ஃப்ளவர் கார்டன் ரிட்டர்ன் வரலாம், பார்த்துக்கலாம். எப்படி இந்த ஃபோட்டோ பாயிண்ட்டு, இந்த வழியாக சூஸ் பண்ணி ரிட்டர்ன் வருவோம். ஃபோட்டோ பாயிண்ட்டு, எலிஃபென்ட் சஃபாரி, பொட்டானிக்கல் கார்டன், மாட்டுப்பட்டி டேமு. அடுத்தது வந்து
ஃபிலிம் ஷூட்டிங் பாயிண்ட்டு, எலிஃபெண்ட் அரைவல் ஸ்பாட்டு, எக்கோ பாயிண்ட்டு, குண்டேக் லேக்கு, டாப் ஸ்டேஷன். இந்த ஒரு 4 இடம் இருக்குது, இன்னொரு 5 இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிலிம் ஷூட்டிங் பாயிண்ட் அடுத்த 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஓகே, அடுத்த 2 கிலோமீட்டரில் எலிஃபெண்ட் வர இடத்த பார்க்கக்கூடிய எலிஃபெண்ட் அரைவல் ஸ்பாட் இருக்குது. ஓகே. அடுத்து எக்கோ பாயிண்ட் இருக்குது, குண்டலே லேக்கு, டாப் ஸ்டேஷன். இது 4 தான் நம்ம 5 தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். பேக்ரவுண்டை பாருங்கள். பேக்ரவுண்டை உள்ளாடா ரொம்ப லென்த்தாக நீட்டினால ஒரு ஆள் காணோம். ஆந்தா முடிச்சிட்டோம். எங்கள் ஊரில் அணில் பிடிக்கிறதுக்கு இப்படி தான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஓகே, ஒரு கீழே போயிடுவோம். வண்டி வரலாம், ஒரு சுற்றலாம். இப்படி சுற்றலாமா? வண்டி வரலாம், நடுவில் 2 ஒரு சுற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் தான் இந்த ஏரியா இருக்குமா? வட்டமாக அந்த ஏரியா இருக்குமா நடுவில்? அதான் இந்த ஏரியா பேர் வட்டம் வந்துச்சான் அப்படின்னு யூடியூப்பில் ஆமாம், யூடியூப்பில் ஒரு கைக் சொன்னா அப்படி மலைங்களுக்கு நடுவில் இப்போ கொடுக்க ஒரு வியூ. நேராடு, நீ கோணிங்கெலாம் எடுக்காத, நேராடு. வா செடி கொடியெல்லாம் மறைச்சிருச்சு, அதான் பிரச்சனை. இப்போ செமையான வியூ, சூப்பராக இருக்கு. டீ எஸ்டேட் இப்போ தான் போட்டுருக்காங்க. ஒரு வியூ பாயிண்ட்ஸ். ஸ்கூல் பஸ் அது.